அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது ஒரு காதல் தொடர் கதையை பத்தி பார்ப்போம் வாங்க. சியாமளாவிற்கு தனித்து உட்கார்ந்திருப்பது இம்சையாக இருந்தது. புத்தகம் விரித்து படிக்கவும் பிடிக்கவில்லை. எதிரே அலைக்கடல், திரளான மக்கள், வயது வித்தியாசமின்றி ஆண்களும் பெண்களும் நடமாடுகிறார்கள். குழந்தைகள் ஓடி விளையாடு பாப்பா. காதலர்கள் ஜோடி ஜோடியாய் கைகோர்த்து அலைகிறார்கள். அமர்ந்திருக்கிறார்கள். கடலை போடுகிறார்கள். ஒட்டி உட்கார்ந்து சில்மிஷம் செய்கிறார்கள். கடற்கரையில் அவர்கள் மட்டுமே இருப்பதாக நினைக்கிறார்கள். இவள் மட்டும் தனித்து அமர்ந்திருப்பதில் ஏகப்பட்ட சிக்கல். அட, பாப்பாவுக்கு ஆள் வரல. ஐயோ பாவம். போகிற போக்கில் இளைஞர்கள் நக்கல் எடை சொருக்கல்கள். அவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வயது பெண் கடற்கரையில் தனியே அமர்ந்திருந்தால் நக்கல் நையாண்டி வரத்தான் செய்யும். கண்ணோட்டம் ஒரு மாதிரியாக செல்லும். ஷியாமளா வயசு 20. சிவந்த நிறம், சுருள் முடி, அழகான அகலக்கண்கள், அம்சமான உடல்வாகு, பெரிய பூ போட்ட பூனம். காற்றில் மறைக்கும் முடியை கையால் அழித்து கொண்டு தூர பார்த்தாள். அவனை காணோம். ஏன், என்னாச்சு இவருக்கு இப்படி அழும்பு செய்கிறார்? ஷியாமளா தலையை திருப்பி கடலை பார்த்தாள். அலை ஓயாது அடித்துக் கொண்டிருந்தது. காற்று மௌனமா வீசிக் கொண்டிருந்தது. இவள் காதலில் விழுந்தது பெரிய கதை. நடராஜ் 4 நாட்கள் இவளை வட்டமடித்து பின் கொஞ்சமாய் சிரித்து எதிர்ப்பில்லை என்றதும் துணிந்து எதிர்பாராத விதமாய் இவள் முன் சரக்கென்று மோட்டார் சைக்கிளை நிறுத்த இவள் மிரள, ஒரு நிமிஷம் மேடம், இதுல என் மனசு இருக்கு. உடைகிறதும் உடைக்காததும் உங்க விருப்பம். மடித்த காகிதத்தை நீட்டினான். இந்த எதிர்பாராத நடவடிக்கையால் இவளுக்குள் சட்டென்று கை கால்களில் வடவடப்பு. மனதில் திடீர் திகைப்பு, அச்சம், நடுக்கம். வாங்குவதா கூடாதா என்று உதறல். அதற்கு மேல் நடராஜுக்கும் நிற்க பயம். கடிதத்தை கீழே போட்டுவிட்டு பறந்தான். தூரத்தில் 2 ஆண்கள் வந்தார்கள். இந்த நடப்பை கவனித்து வந்தார்கள். எடுக்கவில்லை என்றால் என்னம்மா, பையன் இடக்கு முடுக்கு பண்றானா? அனாவசியமா மூக்க நுழைப்பார்கள். குனிந்து எடுத்தால் வயசு பிள்ளைகள் காதல் சகஜம் என்று கண்டுகொள்ளாமல் போவார்கள். பிடிக்கிறது பிடிக்கவில்லை என்பது இவர்கள் பிரச்சனை. பிடித்தால் காதல், பிடிக்காவிட்டால் மன்னிக்கவும், பிடிக்கவில்லை, தொடர வேண்டாம், எச்சரிக்கை. வேலை முடிந்தது. ஷியாமளா சடக்கென்று குனிந்து எடுத்து தோளில் தொங்கும் பையுக்குள் திணித்து நடந்தாள். ஆனாலும் செய்கையின் பாதிப்பு இவளுக்கு வேர்த்தது. இதயம் திக் திக் தாளம். ச்ச, வேண்டாம், தூர போய் எரிந்து விட்டு இதிலிருந்து விடுதலை பெறலாம் என்று மனசுக்குள் சின்ன யோசனை குமிழிட்டது. இதுல என் மனசு இருக்கு. உடைக்கிறதும் உடைக்காததும் உங்க விருப்பம். அந்த கண்ணியமான பேச்சு, வார்த்தை, நடவடிக்கைகள் அவன் மீது ஒரு மதிப்பு, மரியாதையை வரவழைத்தது. இருக்கட்டும், நடந்தாள். வீட்டில் ஹேண்ட்பேக்கை யாராவது தொழாவினால் நினைவு வர அதை எடுத்து புத்தகத்தின் நடுவில் சொருகிக் கொண்டு நடந்தாள். வீடு போய் மனசு கனத்தது. எடுத்து படிக்கவும் விருப்பமில்லை. இயல்பாக இருக்கவும் முடியவில்லை. என்னடி ஒரு மாதிரியா உம்முன்னு இருக்க? அம்மா கேட்டே விட்டாள். தலைவலி, பொய் சொன்னாள். இரவு தூக்கமும் பிடிக்கவில்லை. எப்படியோ தூங்கினாள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலை அலுவலகம் செல்கையில் நடராஜ் இவளுக்காக காத்திருந்து அருகில் வந்ததும் இணையாக அடுத்தவர்களுக்கு சந்தேகம் வராதவாறு இயல்பாய் நடப்பது போல் நடந்து, படிச்சிட்டீங்களா முணுமுணுத்தான். இல்ல. இவளும் அவனை பார்த்து திரும்பி பதில் சொல்லாமல் அவனைப் போலவே நடந்து நடித்தாள். ஏன், பிடிக்கல? என்னையா? காதல? ஏன், சொல்ல தெரியவில்லை. ஏதாவது காதல் தோல்வி, கசப்பா? இவள் சடக்கென்று முறைத்தாள். இல்ல சொன்னாள். யாரையாவது காதலிக்கிறீங்களா? இல்ல, நான் சாதாரண குமஸ்தா, எழுத்தர் வேலை. எனக்கு உங்க சுயசரிதை தேவையில்லை. பரவாயில்ல, சொல்றேன். எனக்கு அம்மா அப்பா தம்பி தங்க இருக்காங்க. தகுதி இல்லாதவன் நினைக்கிறீங்களா? நான் அசைவம், நீங்க பிராமின் சைவம். ஒத்து வராது யோசனையா? இவனுக்கு எப்படி நம் சாதி தெரியும்? இவளுக்குள் சின்ன துணுப்பட கேள்வி. எனக்கும் சைவம் பிடிக்கும், மாறிக்கிறேன். ஏதாவது பேசு, பதில் சொல்லு ஷியாமளா. பேர் தெரிந்திருக்கிறானே. இவன் நம் கண்ணில் பட்டது 4 நாட்கள். இல்லை, நாம் கவனித்தது 4 நாட்களா? அதற்கு முதலில் இருந்தே தன்னை வட்டமிட்டிருக்கிறான். பெயர், சாதி எல்லாவற்றையும் விசாரித்திருக்கிறான். ஏன், சாதகத்தையே கையில் வைத்திருப்பான் போல. விசாரித்திருப்பானோ? அதோ அந்த பெண் யார்? எங்க போறாங்க? தன் தெருவிலேயே கை கட்டி கேட்டிருக்கலாம். ஏன் தம்பி? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு. காதலிக்க ஆசைப்பட்டாலும் சொல்றேன் என்று பெருசோ சிறுசோ சிரித்தி கொண்டே சொல்லியிருக்கோம். டி ஷியாமளா, எவளாவது கடத்தெரு பேருந்து நிறுத்தத்தில் தன் பெயர் சொல்லி கூவியிருக்கலாம். சாதி, அம்மா மடிசார் கட்டியிருப்பதை பார்த்திருக்கலாம். சொல்லுங்க ஷியாமளா. நினைவு துண்டிக்கப்பட்டது. என் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க என்று கூறினாள். அவங்களா வாழப்போறாங்க?
பெத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். பேருந்து நிறுத்தம் நெருங்க அவன் பேச்சை நிறுத்தி அவள் யாரோ தான் யாரோ என்பது போல் விலகினான். ஷியாமளா அலுவலகம் சென்று வேலையில் அமர்ந்ததும் நடராஜ் முகம், பேச்சு, நடவடிக்கை மீண்டும் மீண்டும் வந்து உறுத்தியது. பேகை திறந்து புத்தகத்திலிருந்து எடுத்து மேசைக்கு அடியில் வைத்து படித்தாள். அழகு, அடக்கம் கொண்ட ஷியாமளாவிற்கு. நான் உன்னை காதலிக்கிறேன். உன் உள்ளம் அறிய விரும்புகிறேன். உடைக்க மாட்டா என்று நம்புகிறேன். நடராஜ். சப்ப விஷயம். காதலிக்கலாமா என்று அன்றைக்கு தயங்கி தயங்கி பயந்து பயந்து ஆரம்பித்த காதல் என்று கையை திருப்பி கடிகாரத்தை பார்த்தாள். மணி 6:25. நடராஜ் இந்நேரம் வந்திருக்க வேண்டும். வரவில்லை. வேலை பளு, வழியில் ஏதாவது கோளாறா? காத்திருப்பதில் ஒரு சுகம், ஆர்வமும் ஆசையுமாக இருப்பதில் அலாதி இன்பம். போதும், திருமணம் முடிக்க வேண்டும். அம்மா அப்பா ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சாதி, மதம், ஆச்சாரம் என்று துடிப்பார்கள். காலம் மாற பெரியவர்களே மாறவே இல்லை. இன்னும் சாதி, மதம், அந்தஸ்து, மான அவமானம் என்று அவர்கள் பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இதில் ஏழை, பணக்காரன், படிப்பு, பாரம் என்று இல்லை. எல்லாம் ஒரே ரகம். அம்மா அப்பா டாக்டர்கள். மருத்துவ படிப்பு முடிக்கும் பெண்ணுக்கு காதல். தங்கள் விருப்பு வெறுப்பு எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டாள் என்கிற ஒரே காரணத்திற்காக மணந்தவனை கடத்தி கொன்று இருவருமே இன்றைக்கு சிறையில் களி. இதில் என்ன கௌரவம், வீரம் தெரியவில்லை. அகப்படவே மாட்டோம் என்கிற அசாத்தியான துணிச்சலில் இன்றைக்கும் எப்படி கொலை, கொள்ளைகள் நடக்கிறது? இவர்கள் என்ன நோக்கத்தில் கடத்தி கொன்றிருப்பார்கள்? தெரியவே தெரியாது. விதவியான பெண்ணை மனசு மாற்றி மறுமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைக்கலாம் என்றா? சாதி என்ன சாதி? ஷாம், அரசியல்வாதிகள் சுயநலம், வாய்ஜாலம், மாய்மாலம். தாங்கள் ஓட்டுகள் வாங்கி பதவி அதிகாரத்தை கைப்பற்றி சொகுசாய் வாழ வேண்டும். இதற்காக ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் கூடி போராடி சாதி கணக்கெடுப்பு வரை கொண்டு வந்து வாழ வைத்து விட்டார்கள். மெல்ல மெல்ல காதல்களினால் செத்த சாதிகளை அவர்கள் உயிர்ப்பித்து விட்டார்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை என்பதில் அரசாங்கம் சரியாக இருந்தால் சாதிகள் எப்போதோ மறைந்து மண்ணோடு மண்ணாக போயிருக்கும். அதை விடுத்து சாதிக்காக சங்கம், கட்சி, சலுகைகள் என்று சுயநல அரசியல்வாதிகளின் சதிக்குள் சறுக்கிவிட்டதால் செத்த சாதிகள் பிழைத்து புதுசுகள் முளைத்து மக்களுக்குள்ளே மக்கள் மாறிவிட்டார்கள். சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொண்ட எந்த தம்பதிகள் மனுஷர்கள் இல்லாமல் மிருகங்களை பெற்றிருக்கிறார்கள்? அல்லது களப்பாய், களைவையாய் வேறொன்று பெற்றிருக்கிறார்கள்? இதை நினைத்தாவது மக்கள் திருந்த வேண்டும். நடராஜ் சொல்வார். நடராஜ் அழகானவர் மட்டுமில்லை, அன்பானவர். அதோடு அறிவு அதிகம். உலக நடப்பு, சாதி, மதம், அரசியல் எல்லாம் அத்துப்படி. குணத்தில் தங்கம். ஒரே ஒரு குறை, கஞ்சத்தனம். அதுவும் பெரிய குறை இல்லை, காலத்தின் கட்டாயம். கட்டு செட்டாய் இருக்க வேண்டிய அவசியம். கஞ்சத்தனம் என்பது எந்த அவசியம்? அத்தியாவசியத்திற்கும் கையை சுருக்குவது. இவர் அப்படி இல்லை. இன்னும் காணவில்லை. ஷியாமளா கவலைப்பட்டு மீண்டும் மணியை பார்த்தாள். கைபேசியில் தொடர்பு கொள்ளலாமா யோசித்தாள். வண்டி ஓட்டி கொண்டு வந்தால் தொடர்பு சரியில்லை. அது விபத்துக்கு வழி. எண்ணம் வரவிட்டாள். யாரோ ஒரு ஜீன்ஸ் இவள் ஓரமாக சென்றான். போய் திரும்பி அப்படி இப்படி சுற்றினான். இவள் கண்ணில் பட்டாள். அடுத்து 10 அடி நின்று அடிக்கண்ணால் பார்த்தான். இவன் தன்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறான் என்ற நினைப்பு வந்ததும் மனசுக்குள் சின்ன பயம் வந்தது. ஆனாலும் இவள் திடுக்கிடவில்லை. பயம் எதிர்க்கு தெரிந்தால் அது அவனுக்கு துணிவு என்பது இவளுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் அவனை பார்ப்பதை தவிர்த்து தலையை திருப்பிக் கொண்டாள். எங்கும் இது சகஜம். ஒரு பெண் சிறிது நேரம் தனித்து அமர்ந்திருந்தால் ஆண்கள் பார்வையின் அர்த்தம் வேறு. அவள் யாருக்காக உட்கார்ந்து இருக்கிறாள்? எவருக்காக இருக்கிறாள்? மன கஷ்டமா? இவளுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று விலகி போகும் எண்ணமே ஆண்கள் மனதில் இல்லை. பெண் தனி வரவு, தனி அமர்வு என்றாலே உடன் தப்பு கணக்குத்தான். பெண் அப்படி இல்லை. எவன் எப்படி இருந்தாலும் அவனை பற்றி எந்த நினைப்பும் இல்லாமல் செல்லுவாள். ஷியாமளா செருப்பை கழற்றி மண்ணை தட்டி திருப்பி பார்த்தாள். அவனோடு இன்னும் 4 இளைஞர்கள் இப்போது புதிதாக சேர்ந்திருந்தார்கள். பச்சி தனியாதான் இருக்கு. ஒரு மாதிரியா தான் தெரியுது. படிச்சிடும்டா. திரும்பி பாக்குது. செருப்பை கழட்டி கையில வச்சிருக்கு. நெருப்பா? வேணாம்டா. பாத்திரலாம் வாடா. சொன்னவன் முன்னால் வர, அடுத்தவர்கள் தொடர. அவர்களுக்கு பின் நடராஜ் வந்தான். ஷியாமளா முகத்தில் திடீர் பிரகாசம் வர நெருங்கியவர்கள் பயந்து பின்னால் திரும்பி பார்த்தார்கள். ஆள் வருவதை பார்த்ததும் நழுவி அகன்றார்கள். ஏன் நிற்க வேண்டியதானே, நெருங்க வேண்டியதானே? இவளுக்குள் சிரிப்பு வந்தது. நடராஜ் நடையில் தொய்விருந்தது. அவன் தொந்தி மணலிலும் வேகமாக நடப்பான். இவள்தான் திணறுவாள். அதுபோல முகத்தில் அலுவலக வேலைப்பளு, களைப்பு தெரியாது, இருக்காது. நீங்க மட்டும் எப்படி இப்படி பிரகாசமா வர்றீங்க? இவளே அவனை கேட்பாள். அது பரம ரகசியம். என்ன பெரிய பொல்லாத பரம ரகசியம்? பிகு வர்றதுக்கு முன்னாடி பொம்பளை போல் பாத்ரூம் போய் முகம் அலம்பி பவுடர் போட்டு திரும்புவீங்க. தெரியுதுல்ல? அப்புறம் என்ன கேள்வி? என்ன பதில் வரும் என்கிற ஆசைதான்.
இந்த மேக்கப் அலங்காரம் எப்போதுமே எனக்காக மட்டுமா? எப்போதும் தான் எவளாவது மாட்டணும் என்கிறதுக்காக ஆரம்பிச்சது. இப்போதான் மாட்டியாச்சே. அடுத்தவளும் பார்க்கணும்ல. அடி செருப்பால. வேணாம் தாயே. இது உனக்கு சமமா நான் இருக்க. ஓஹோ! ஏன் டல்லா வர்றீங்க? அருகில் வந்தவனை கேட்டாள். ஒண்ணுமில்ல ஷியாம். கொஞ்சம் தள்ளி அமர்ந்தான். புதிதாய் ஒரு இடைவெளி முளைத்ததை கவனித்தாள். அலுவலகத்துல அதிக வேலையா? இன்னைக்கு நான் விடுப்பு. என்ன? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? பதில் இல்லை. தலை குனிந்தான். மணலில் ஏதோ கிறுக்கினான். நீ நம்ம பத்தி என்ன நினைக்கிற? மெல்ல கேட்டான். புரியல. இந்த காதலர்கள் விட்டு கொடுப்பத பத்தி உன் அபிப்பிராயம்? சரிதான். பிரச்சனை இவளுக்குள் தெரிந்தது. அது அவங்கவங்க சொந்த விஷயம், சூழ்நிலை. தப்பா சரியா? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நாம நண்பர்களா பிரிய வேண்டிய கட்டாயம். நட்ராஜ்! அதிர்ச்சி வேணாம் ஷியாம். ஒரு சிக்கல். என் அத்தை பொண்ணு ஒருத்தி உடல் ஊனம். 5 வயசுல இளம்பிள்ளை வாதம். ஒரு கால் சூம்பி உதவாம போயிடுச்சு. நொண்டி நொண்டி நடப்பா. அது ஒதுங்கிடும்னு நினைச்சேன். இப்போ என் தலைய தாக்குது. இப்படி ஒரு அத்தை பெண் இருக்காள்னு நீங்க சொல்லவே இல்லையே. அத்தை மாமா பணக்காரங்க ஷியாமளா. நான் சம்மதிக்க மாட்டேன்னு வெளியில வரம் பார்த்தாங்க. எதுவும் அமையல. ஒத்துக்கலனதும் இப்போ தாய்மாமன் தான் கட்டி பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு காலையில திடீர்னு வந்து பிடியா நிக்கிறாங்க. அதான் அலுவலகத்துக்கு விடுப்பு. உனக்கும் கைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் சொல்ல முடியாத தவிப்பு. நிசம்தான் சொல்றீங்களா? சத்தியம் உண்மை. நீங்க நம்மளை பத்தி சொல்லலையா? சொன்னேன். நீ நானும் வேலை பார்க்குறோம். மாத சம்பளம் கண்டிப்பா இருப்போம்னு விலாவரியா சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? ஷியாமளா குறையில்லாத நல்ல பொண்ணு. நொண்டி, மொடம், கூன், குருடு, செவிடு, மாற்றுத்திறனாளி கிடையாது. அவளுக்கு 1000 வரன்கள் வரும். அதிலும் சம்பாதிக்கும் பெண். அவளை உன்னை விட அழகு, அந்தஸ்து ஆட்கள் அள்ளி போவாங்க. ஆனா என் பெண்ணு அப்படி முடியுமா? தம்பி, உன் அழகுக்கு நீ யாரையாவது காதலிப்ப, மறுப்ப, தொல்லை கொடுக்க கூடாதுன்னு சங்கடம் வேணான்னு நினைச்சுதான் வெளியிடத்துல பார்த்தோம். பலன் இல்ல. பணம் பல்ல இழிக்குது. எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. இனி வெளியில பார்க்க எங்களுக்கு தெம்பும் இல்ல, மனசும் இல்ல. உன்னை விட்டா எங்களுக்கு வேற வழியும் இல்ல. நீ மறுத்தா எங்க பொண்ணுக்கு வாழ்வும் இல்ல. ஆட்சேபனை இல்லைன்னா நாங்களே உன் காதலிட பேசி பார்க்குறோம். கிளம்பினாங்க. நான் வேணான்னு சொல்லி தடுத்துட்டேன் என்று நிறுத்தினான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் தோணல. அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதே சமயம் காதலுக்கு துரோகமான மனசுக்கு வலியா இருக்கு. கமறினான். ஷாமிலாவிற்கு நட்ராஜ் மனவழி தெரிந்தது. கஷ்டம்னு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது நல்லது. முடியாத நிலையிலும் புருஷன் தாசி வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். நலாயினி தன்னால முடிஞ்சும் அவனை தூக்கி போய் அந்த வீட்டில் விட்டு அவன் ஆசையை நிறைவேற்றினான். என் நண்பன் ஒருத்தன் முருகேசு காதலிச்சான். இதே பிரச்சனை. இங்கே பெண், அங்கே அத்தை மகன் ஆண். அவன் மாற்றுத்திறனாளி. முருகேசும் காதலியும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி சந்தோஷமா பிரிஞ்சாங்க. இருவரும் வேற வேற திருமணம் முடித்து இன்னும் குடும்ப நண்பர்களாய் போய் வர இருந்து சந்தோஷமா இருக்காங்க. நிறுத்தினான். பேச்சில் ஷியாமளாவிற்கு அவன் மாறிவிட்டான் தெரிந்தது. அது மாற்றுத்திறனாளி என்கிற உருகலா, பணத்தை பார்த்த பாதிப்பு, அல்லது எல்லோரின் வற்புறுத்தலா? புரியவில்லை. இப்போது என்ன செய்ய? அவளே அவளுக்குள் கேள்வி கேட்டாள். நாம கொஞ்சம் யோசிப்போமா? கேட்டாள். வேணா ஷியாம். காலையிலிருந்தே நான் யோசனையில் குழம்பி நொந்துட்டேன். உனக்கும் அந்த அவஸ்தை வேணாம். நாம நல்ல நண்பர்களா பிரியலாம். என்னை மன்னிச்சிடு. அதற்கு மேல் அடுத்த வார்த்தை பேசாமல் எழுந்து விடுவிடு என்று திரும்பி கூட பார்க்காமல் சென்றான். நட்ராஜ் கூட்டத்தில் மறைந்து களையும் மட்டும் ஷியாமளா அவன் முதுகை வெறித்தாள். மெல்ல யாரோ தொட திடுக்கிட்டு திரும்பினாள். பால்ய தொழில் நந்தினி. 1ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாய் படித்தவர்கள். ஒரு சாக்லேட்டை 2ஆக உடைத்து பாதி பாதியாக சாப்பிட்டவர்கள். உடைக்க முடியாதவைகளை காக்காய் கடி கடித்து சுவைத்தவர்கள். வாழ்க்கை சக்கரம். இவர்கள் இப்போது வேறு வேறு திசைகளில் இருந்தாலும் சமயம் கிடைத்தால் சந்தித்துக் கொள்வார்கள். உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசிக்கொள்வார்கள். நந்தினிக்கு ஆவிலிருந்து அக்கு வரை எத்துப்படி. பழைய விஷயங்களிலிருந்து புதிய விஷயங்கள் வரை விரல் நுனி. அறிவாளி, புத்திசாலி, யாரையும் சரியாய் எடை போடும் திறமைசாலி. என்ன மேடம் அசந்துட்டீங்க? நான் நந்தினி, உன் தோழி. பேச்சே வரல? மறந்துட்டீங்களா? இல்ல. இப்போ உலகத்துல இல்லையா? அவள் பாட்டுக்கு கேட்டாள். ஷியாமளா சகஜ நிலைக்கு திரும்பினாள். போன ஆள் யாரு? கேட்டு அருகில் அமர்ந்தாள். ஷியாமளா துணுக்குற்று தோழியை விரித்தாள். நாங்க 4-5 பேராய் வந்தோம். நாங்க வரும்போது அவர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. தொந்தரவு கூடாதுன்னு பின்னால அமர்ந்தோம். காதலனா? பயப்படாத. எல்லாரும் என்னை விட்டு போயாச்சு. நான் உன்னிடம் பேசி வர்றேன்னு அவர்களை விலக்கி விட்டேன். சொல்லு, காதலா?
ம். இவனை விட்டா வேற ஆளே உனக்கு கிடைக்கலையா? நந்தினிக்கு பக் என்றது. படா கஞ்சன். 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா? காசே எடுக்க மாட்டான் என்றாள். சரியாக சொல்கிறாள். நட்ராஜ் சாமானியத்தில் ஹோட்டலுக்கோ, சினிமா போன்ற பணம் செலவழிக்கும் பிற இடங்களுக்கோ லேசில் வரமாட்டான். அப்படியே வற்புறுத்தலுக்காக வந்தாலும் காசு, பணம் கொடுப்பதாக எடுப்பது போல் பாவனை செய்வானே தவிர பெயராது. அதற்குள் இவள் எடுத்து கொடுத்துவிட்டு ஆள் சங்கடத்தை தீர்த்து அவமானத்தை காப்பாற்றி வந்து விடுவாள். அது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் பிசாத்து காசு சுண்டலுக்கு கூட பைசா பெயர்வது கஷ்டம். ஏங்க இப்படி என்று இவளே ஒரு நாள் கேட்டாள். நான் பணத்துக்காக கஷ்டப்பட்டவன் சாம். சின்ன வயசுலிருந்தே வீட்ல கஷ்டம். அப்பா விவசாயி. தின வருமானம் தான் உலை கொதிப்பு. ஒரு சில மிராசுகளை தவிர கிராமத்தில் விவசாய கூலி குடும்பங்கள் மொத்தமும் அப்படித்தான். 10 ரூபாய் கைமாத்து கஷ்டம். 100 என்பது பெரிசு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. எனக்கு கீழ 5 தங்கச்சி. பெரிய குடும்பம். நான் அப்போ 6ஆம் வகுப்பு படிச்சிருந்தேன். அப்பா ஒரு மாசம் உடம்புக்கு முடியாம படுத்துட்டார். என்ன நோய் எனக்கு தெரியல. வருமானம் இல்லாததால அம்மா நடவு நட்டு கஞ்சி ஊத்தினாங்க. கிராமத்தில் ஆணை விட பெண்ணுக்கு சம்பளம் குறைவு. அம்மா சம்பாத்தியம் புள்ளைங்க கால் வயிறு அரை வயிறு நனைஞ்சுது. அப்போதான் எனக்கு வருமானா என்ன, பசி எப்படின்னு அனுபவத்தால உணர்ந்தேன். பள்ளிக்கூட விடுப்பு நாட்கள்ல நானும் வயல் வேலைக்கு செஞ்சேன். பையன் என்றால் அரை கூலி. எனக்கு வேலை தெரியாததுனால் முதலாளி மனசு வச்சு கொடுக்கறது தான் கூலி. 1 ரூபாய் சம்பாதிக்க இவ்வளவு கஷ்டம். அதுதான் எனக்கு காசு மேல பாசம் வந்த காரணம். நான் மத்தவங்க பார்வைக்கு கஞ்சனா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரை அப்படி இல்ல. அதிக விலை கொடுத்து வாங்கினாதான் தரம் என்கிற போக்கு கிடையாது. குறைவில் தரம் தேடுபவன் நான். வீண் செலவு, ஆடம்பரம் இல்லாதவன். வாழ்க்கையில் அடி, படிப்பினை கொடுக்கும் ஷாம். எனக்கு பணமே பாசம். அதுவே நேசம் கிடையாது. நானும் மத்தவங்க போல் நிறைவா தான் இருக்கேன். குறை இருந்தால் சொல்லு சொன்னான். சிக்கனம் தவறு இல்லை உணர்ந்தாள். நடராஜை பத்தி உனக்கு எப்படி தெரியும் நந்தினி? ஆள் ஜாதகம் சரித்திரமே எனக்கு கத்துப்படி. எப்படி? கிராமத்தில் என் அத்தை வீட்டுக்கும் அடுத்த வீடு இவர் வீடு. விடுப்பில் போகும்போது பழக்கம். சின்ன வயசில் சேர்ந்து விளையாடினேன். வயசு ஆக ஆக ஒதுங்கியாச்சு. வறுமை பிடி, கொஞ்சம் கஞ்சத்தனம். இப்போ என் வீட்டுக்கும் பக்கத்துல தான் குடும்ப வாடகைக்கு குடியிருக்கு. குடும்பம் எப்படி நந்தினி? உனக்கு தெரியாதா? தெரியாது. எத்தனை நாளே காதல்? 1 வருஷமா. அம்மா சுண்டல். எதிரில் ஒரு சிறுவன் இடைவெட்டினான். போ போ அந்தாண்ட. பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் உண்மையா காதலிக்கிறீங்களா? ஏன்? காதலிக்கலனா ஒரு உண்மை சொல்றேன். காதலிச்சா சொல்ல மாட்டியா? சொல்லித்தான் ஆகணும். சொல்லு. இவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு மாற்றுத்திறனாளியை திருமணம் முடிக்கிறார். இன்னைக்கு மதியம் நிச்சயம் முடிஞ்சது. அத்தை மகள்னு சொன்னாரே, அதையும் சொல்லியாச்சா? யோக்கியந்தான். ஆனா பொய். அத்தை மகள் மாமா மகன் இல்ல. பிரத்தி. வீட்டிலேயே பாக்கு வெத்தல மாத்தியாச்சு. பக்கத்து வீடு என்கிறதுனால என் அப்பா அம்மா கலந்து வந்ததுனால விஷயம் வெளிச்சம். ஷியாமளாவிற்கு தலை சுழன்றது. விபரீதம் புரிந்தது. நீ பொய் சொல்லல நந்தினி. வீட்டுக்கு வர்றியா? உண்மை நிரூபிக்கிறேன். வேணாம் நம்புறேன். இப்போ என்ன சொல்லி போனாரு? அத்தமக மாட்டுத்திறனாளி வழி இல்லாம தலையில விடியுது மறந்துடு, மன்னிச்சிடு என்று சொல்லி போனாரு. நிச்சயம் சொல்லல. விட்டது சனி விடு. எதையாவது இழந்தியா? இல்ல. இழந்தாலும் பரவாயில்ல. அத பெருசா நினைக்காத. நந்தினி சொல்லு. நான் அந்த ஆளுக்கு எதிரா எதையாவது செய்தாகணும். தற்கொலையா? ச்சே ச்சே. பின்ன? காதல், நம்பிக்கை துரோகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு மனசு துடியா துடிக்குது. திருமணத்தை நிறுத்த போறியா? பெண் பாவம் வேணாம். வேற? தப்புக்கு தண்டனையா எதையாவது செய்யணும். எதையும் யோசனை செய்து செய். யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அதே சமயம் நீயும் சிக்கல் கஷ்டத்துல மாட்டிக்கொள்ளக்கூடாது. நந்தினி என்னோட பாதிப்பு, நீ நடராஜ சந்திச்சு எதையும் பேச வேணாம். எதிரில் பார்த்தாலும் சாதாரண முகசுளிப்பு, வருத்தம் கூட காண்பிக்க வேணாம் கூறி சுவாமலா எழுந்து வேகமாய் நடந்தாள். இவள் என்ன செய்ய போறா? நந்தினி அவள் முதுகை வெறித்தாள். விஷயம் தெரிய நடராஜ் அலுவலகத்தில் கலகலப்பு. அந்த அறையில் 20 நாற்காலி மேசைகளில் ஆட்கள் நிறைந்திருந்தார்கள். 4 பெண்களைத் தவிர மற்ற எல்லாரும் ஆண்கள். வயது 28லிருந்து 55 வரை. தலை நரைத்த ராமசாமி மூத்தவர். அவர் மட்டுமே சோடா பாட்டில் கண்ணாடி. 50ஐ தொடும் 4-5 பேர்கள் மூக்கில் தொங்கும் ட்ரீம் கிளாஸ். 2-1 பெற்ற இளசுகள். அவர்கள்தான் திருமணம் ஆகாதவர்கள் போல் பெண்களை கவரும் முயற்சி. பெண்கள் ஒருத்திக்கு மட்டும் 40ஐ தொடும் வயசு. நல்ல சிகப்பு, பின்னால் ஒரு மடிப்பு. தலை செயற்கை கருப்பு. ஓரளவிற்கு பருமன். பார்க்கலாம் பரவாயில்லை. மற்றொருத்தி ஒன்று பெற்ற மாது. அடுத்த இரண்டும் 23ஐ தொடாதது. ஆண்கள் ஆளாளுக்கு வழிவார்கள். எல்லாரையும் சமாளித்து இவர்கள் கழுவிய மீன்களில் நழுவிய மீன்கள்.
யாரிடமும் கோபம், தாபம், முகச்சுளிப்பு கிடையாது. அலுவலகங்களில் ஆண்களை சமாளித்து பெண்கள் எந்த ஒரு பாதிப்பு, தொந்தரவும் இல்லாமல் வீடு திரும்புவது என்பது ஒரு அசாதாரண கலை. பெண்கள் எந்த பேச்சிலும் கலந்து கொள்வார்கள். ஆண்கள் அசிங்கமா பேசுகிறார்கள் என்று முகம் சுளிக்க மாட்டார்கள். தங்களுக்கு தேவையில்லாதது என்று பாராமுகமாய் வேலை செய்வார்கள். ஆளுக்கு சுக்கிர திசை. நடராஜ் வந்து தன் பக்கத்தில் அமர்ந்ததுமே ஆரம்பித்து விட்டான் விநாயகம். என்ன மச்சான் பேரம்? இன்னும் கல்யாணமாகாத கண்ணுக்குட்டி கல்யாணராமன். வரதட்சணைக்கு எவ்வளவு கொச்ச? நடராஜ் வாயை திறக்கவில்லை. அதிகபட்ச விலை? பொண்ணுக்கு வீடே காலி. பெத்தவங்க காசி கமண்டலமா? மச்சான் அழகு தகுதி திறமைக்கு பெண்ணை பெத்தவங்க பத்ரிநாத் போய் செத்து போகலாம். என்ன நடராஜ், புள்ளங்க கலாய்க்குது? ராமசாமி வாழைப்பழத்தில் ஊசியாய் வந்தார். இல்ல சார், ஒரே பொண்ணு. இவன் இழுத்தான். அப்போ மொத்த சொத்துமா? வினோத். பெரிய இடமா? நான் சொல்றேன். பெண்ணோட அப்பா ராமநாதனுக்கு அம்பத்தூர்ல ஒரு கம்பெனி இருக்கு. முறையான கணக்கு வழக்குகளோட வங்கிகள்ல சில கோடி. அப்புறம் கிழக்கு கடற்கரை சாலையில சில கோடிகள்ல அசத்தல் மாளிகை. கொடைக்கானில் தங்கி வர ஒரு வீடு. கொடுத்து வச்ச காவலாளி குடும்பம் நடத்துறான். புன்னீர் செல்வம் படபடவென்று வாக்குமூலம் கொடுத்தான். என்னப்பா? தெரியல சார். சார், திருட்டு பைய. நாம பொறாமப்படுவோம்னு நழுவுறான். நிச்சயமே முடிச்சிட்டான். இவன் வீட்டு வாசல்ல BMW கிடந்தது. நான் விசாரிச்சேன் சார் என்றான் பாலு. என்னப்பா அப்படியா? நடராஜுக்கு ஆமாம் சொல்ல கூச்சமாக இருந்தது. எப்படிடா புடிச்ச? தானா வந்தது சார். தரகர்கிட்ட என் ஜாதகம் இருக்கு. உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? ராமசாமிக்கு ரொம்ப அக்கறை. சம்மதம் சார். பணம் சொத்து பத்துக்கு ஆசைப்படலையே. இல்ல சார். போய் அவன் மனசாட்சி அவனை இடித்தது. அப்படி ஆசைப்பட்டாலும் என்ன சார் தப்பு? இந்த அலுவலகத்துல 30 வருஷம் குப்பை கொட்டி ஓய்வில் போனாலும் கோழியில ஒரு தூசி சேர்க்க முடியாது. ஊனம் ஒரு குறை கிடையாது சார். நடராஜ் ரொம்ப ஊனமா? ராமசாமி பார்த்தார். இல்ல சார், 3 வயசுல இளம்பிள்ளை வாதத்தால ஒரு கால் மட்டும் சூம்பல். நடையில மட்டும் அது தெரியும். நொண்டும். மத்தபடி பெருசா எதுவும் கிடையாது. வப்பாட்டி வச்சுக்கலாம் போ. ரொம்ப அக்கறையா அவனுக்கு சமாதானம் சொன்னார். நானே அப்படி ஒரு பொண்ணை முடிக்கணும்னு நினைச்சேன் சார். விநாயகம் கூறினார். வைப்பாட்டி வச்சுக்கலாங்கிற நினைப்பிலேயா? வினோத் கேட்டான். மச்சான், கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசிக்கு குறையா இருக்காது. பக்கத்து இருக்கை குணா கூறினார். அனுபவம் பேசியது. குணா வேலைக்கு வருவதற்கு முன்பே லோலா வேலைக்கு வந்து முதல் சம்பளம் எடுத்ததும் நடராஜை வற்புறுத்தி இழுத்துக்கொண்டு பலான வீடு சென்றான். அங்கு குணா வரிசை பிடித்து நின்றவர்களில் அழகானவளை கைப்பிடிக்க அவள் நொண்டி. இவன் முகம் மாறியது. வீடு திரும்பும் போது மீசில் மண் ஒட்டவில்லை காட்ட அவன் இதே வசனத்தை நடராஜிடம் சொன்னான். எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது சார். என் அப்பாவும் இப்படி ஒன்று சொல்லி தான் என்னை சமாதானப்படுத்தினாரு. நானும் தலையசிச்சேன். கடைசியில சாதகம் சரியில்லைன்னு ஒத்து வரல. வருத்தப்பட்டான் விநாயகம். பொண்ணு எப்படி? ராமசாமி நடராஜை விசாரித்தார். நல்ல கலை. நிறம் கோதுமை. கோதுமை என்ன நிறம்? விழித்தார்கள். எல்லாரும் சொல்றதால நாமும் சொல்றோம். விடு. இதெல்லாம் எப்படி கமுக்கமா முடிச்ச? விடுப்பெடுத்து போய் பார்த்து வந்த. திருமணம் எப்போ? எண்ணி 7 நாள் இருக்கு. பாவி, வந்த வாய்ப்பு விடக்கூடாதுன்னு இப்படி ஏற்பாடா? பாலு வாயை பிளந்தான். குணா நன்றாக நாற்காலியில் சரிந்து இவன் பக்கம் சாய்ந்து, காதல் என்னாச்சே? நடராஜிக்கு மட்டும் கேட்கும்படி கிசுகிசுத்தான். காதலா? நட்பு. இவனும் அடுத்தவர்களுக்கு கேட்காமல் பதில் சொன்னான். காதலப்பூ. மெரினாவுல கையும் மெய்யுமா ஒரு நாள் என்கிட்ட காதலி சொன்ன. உண்மை உடைய நடராஜுக்குள் பதற்றம். மறைக்க எழுந்து வெளியே வந்தான். கேண்டீன் பக்கம் சென்றான். டீ குடித்தான். கழட்டி விட்டுட்டியா? பின்னாலேயே குரல். வேணாம் குணா, அந்த பேச்சு விடு. 2 பேருக்கும் வருத்தம். சண்டையா? பதில் சொல்லாமல் சென்றான். இருக்கையில் அமர்ந்ததும் கொஞ்சம் சூடு தணிந்தது. ஷாமளாவிற்கு பத்திரிக்கை வைத்தால் எடுப்பாளா? வைக்க வேண்டுமா? விடுவது முறையா? யோசனை வந்தது. மதியம் சாப்பாடு நேரத்தில் கைபேசியில் அவள் எண்கள் அழுத்தினான். ஹலோ, சொல்லுங்க. எடுக்க மாட்டேன்னு பயந்த. பத்திரிக்கை வச்சா வருவியா? கல்யாணம் எப்பன்னு சொல்லவே இல்லையே. ஏன்? கதறுவேன், கலாட்டா செய்வேன்னு பயமா? சேச்சே, வருவேன், மொய் வைப்பேன். மேடையில மணப்பெண்ணிடம் என்னை எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? தோழின் தான். வேணாம், கண்டுக்காம விடுங்க. அப்பா அம்மா வீட்டில் மற்றவங்க சொந்த பந்தம் நட்புன்னு நினைக்கட்டும். உண்மையிலேயே என் மேல கோபதாவும் வெறுப்பு கொஞ்சம் கூட இல்லையா ஷாம்? இல்லை. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. அப்படியே ஒன்று சேர்ந்தாலும் அது பழையபடி ஆகாது. புரிஞ்சு தெளிஞ்சிட்டேன். நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் ஷாம். செத்துடுவேன்னா? இல்லை,
உடஞ்சிடுவியான்னு. மாட்டேன். செத்து போறதுல பிரயோஜனம் இருக்கா? இல்ல. பின்ன? ஆனா ஒரு வருத்தம். என்ன? என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம். எந்த உண்மைய? நடராஜ் சொன்னது மொத்தமும் பொய். ஷாம். ஆமா. பெண் சொந்தம் பந்தம் கிடையாது. தலையிலயும் விடியல. என்ன கையில வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாம போய் பொண்ணு பார்த்துருக்கீங்க. நிச்சயம் முடிச்சிருக்கீங்க. எனக்கு உங்கள தெரியும். பணத்துக்கு ஆசைப்பட்டு விழுந்துட்டீங்க. எனக்கு நிறைய புரியுது நடராஜ். 2 சம்பளம் சௌகரியமா வாழலாம்னு கணக்கு பண்ணியே என்ன காதலிச்சதா நடிச்சிருக்கீங்க. அதிக பணத்தை கண்டதும் தாவிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆறுதல். எனக்கு இதில் ஒண்ணே ஒண்ணு பிடிச்சிருக்கு. பணத்துக்கேனாலும் மாற்றுத்திறனாளியா முடிக்கிறது தான். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அது உங்களுக்கு தேவையில்லாதது. என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு தெரிய போறது. சீக்கிரம் தெரிஞ்சிருச்சு. பேயோடாயினும் பிரிதல் அரிது. அந்த சின்ன வருத்தமும் ஒழிய பிரிதலில் எனக்கு பெரிய ஏமாற்றம் இல்ல. அப்போ நீயும் என்ன தாமரையில தண்ணீராதான் காதலிச்சியா? உங்கள போல நான் உருமின் கொக்கா உள்ளுக்குள்ள ஒண்ணும் வெளிக்கு ஒண்ணுமா இல்ல. நல்லா மனசார காதலிச்சேன். இப்போ அழுக்கானதும் அத்தனையும் தொடச்சிட்டேன். பிரிதல் சந்தோஷமே. வஞ்சம் பழிவாங்கல் அப்படி ஏதாவது பண்ணணுமா? பயப்பட வேணாம். மாட்டேன். ஒரு நல்லத தவற விட்டுட்டேன் ஷாம். அத மாதிரி யோசிக்கலாம். இப்போ மகாலட்சுமி தனக்கு மனைவியா வந்ததா நினைக்கலாம். அதுதான் சரி. ஒரு உண்மை. காதலில் பெண்கள் சத்தியமா கத்துக்கொள்ள வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். தாலி கழுத்தில் ஏறி திருமணம் முடிக்கும் வரை காதலன் தன்னை திறந்து பார்க்க அனுமதிக்க கூடாது. ஷாம். அப்போதான் காதல் உடைந்து வேறு வேறு ஆனாலும் தாலி கட்டியவனோட உறுத்தல் இல்லாம வாழலாம். இன்னைய காலகட்டம் அதுவும் தேவையில்லை. எந்த ஆணும் யோக்கியம் இல்ல. பெண்ணும் யோக்கியம் இல்ல. உன் மனசில் இருக்கும் என்ன அழிக்க கஷ்டப்படுறிய ஷாம்? சந்தேகம் வேணாம். அன்னைக்கே நான் சுத்தமா அழிச்சு இப்போ மனசு கழுவி விட்டு கரும்பலக. நாளைக்கு மாப்பிள்ள வந்தாலும் தாலி கட்டி சந்தோஷமா வாழ நான் தயாராகிட்டேன். ஓகே ஷாம். பிரிஞ்சாச்சே தவிர உன் தெளிவு எனக்கு இல்ல. உன்னை நேரடியா பார்த்து பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு என் மனசுல தெம்பில்ல. தபால அனுப்புறேன். வந்துடு. கண்டிப்பா. அணைத்தாள். மொத்த பேச்சையும் அருகில் இருந்து கவனமாய் கேட்ட நந்தினி பொறுக்கி உரிமை கோபத்தை காட்டினாள். நடராஜ் சுஹாசினி திருமணம் கோலாகலமாக நடந்தது. மாப்பிள்ளை பணத்திற்கு வாக்கப்பட்டவன் என்பது விழா ஏற்பாடு. நடப்புகளில் தெளிவாக தெரிந்தது. தனக்கும் நடராஜுக்கும் இப்படி தடபுடலாய் திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப சாதாரண திருமண மண்டபத்தில் சுற்றம் நட்பு சூழ எளிதாய் தாலி கட்டும் வைபோகம். இந்த திருமண ஏற்பாட்டிற்கு இருவரும் கடன் கட்டாயம் வாங்க வேண்டும். ஷியாமளா நினைத்தாள். புடிச்சாலும் நல்ல புளியங்கொம்பாதான் புடிச்சிருக்கா. ராமசாமி தன் அலுவலக சகாக்கள் எல்லாரிடமும் சொன்னார். ஷாமளாவிற்குத்தான் மணமக்களுக்கு பரிசு பொருளை தேர்ந்தெடுப்பதில் ஏக குழப்பம். பணம் எவ்வளவு வைத்தாலும் இவ்வளவுதானா தோன்றும். வெள்ளி சவரன் எதுவாய் இருந்தாலும் அன்பை அடையாளமாய் காட்ட அவைகளுக்கு தகுதியே இல்லை. மேலும் அதெல்லாம் தனக்கு சாத்தியப்படாத சமாச்சாரங்கள். அன்பளிப்பு கடைக்குள் ஜோடி புறா, ஆண் பெண் ஜோடி என்று எல்லாம் காதலை வெளிப்படுத்தும் சமாச்சாரங்கள். இது பார்க்கிற ஆணுக்கு மனசை பாதிக்கும். விஷயமே வெளிப்படாமல் இருந்தாலும் இப்படி இருக்குமோ என்று பெண்ணுக்கும் மனசுக்குள் சின்ன சலசலப்பு, சந்தேகத்தை ஏற்படுத்தும். மண்டை காய சின்னதாய் ஒரு ஈஃபில் டவர் வாங்கி பரிசீலித்தாள். சுஹாசினி மட்டும் கால் ஊனமில்லை என்றால் அவளை கொத்திக் கொண்டு போக எத்தனை மில்லியனர்களோ அத்தனை அழகு. அன்றைக்கு தேனிலவு. மணமக்கள் கொடைக்கானல் பயணம். முழுதாய் 1 வாரம் கழித்துதான் நடராஜ் வேலைக்கு வந்தான். அந்த 1 வாரத்திலேயே புதிதாய் சொர்க்கம் கண்டதற்கான அடையாளமாய் புது மாப்பிள்ளை மினுமினுப்பு உடல். முகம் எங்கும் தெரிந்தது. மேலும் பணக்காரனை ஆகிவிட்ட பெருமிதம் வேறு. தானாகவே களை வந்திருந்தது. என்ன, உன் பழைய ஹீரோ ஹோண்டாவில் வந்திருக்க, கார்ல வரலையா? ராமசாமி கேட்டார். இல்ல சார். கார் இல்லையா? எனக்கு தேவையில்லை. அதை பத்தி பேச்சு இல்ல. பொண்ணு எங்க இருக்கா? என் வீட்டுல. வீட்டோட மாப்பிள்ளையா? தனி குடுத்தனமா? தனி குடுத்தனம்தான். புது வீடு வாங்க பேச்சுவார்த்தை நடக்குது. மச்சான், 1 வாரம் மஜாவா? பாலு கண் சிமிட்டி கேட்டான். சொதப்பலையே? குணா நக்கலாக கேட்டான். நண்பர்கள் கலாட்டா. வர்ஷினிக்கும் வசந்தாவிற்கும் முகம் சிவந்து போனது. உங்களுக்கு எப்பவுமே வைபோகம். ராமசாமி அவர்களையும் இழுத்தார். பார்த்துட்டு இருக்காங்க சார். வர்ஷினி முகத்தில் என்ன நாணம், செம்மை. வசந்தா நீ? ராமசாமி அவளை பார்த்தார். மாமன் பையன் ஒருத்தர் தயார் சார். எப்போ முடிச்சு? தை மாசம் நாள் வச்சாச்சு. இங்கே கூடாரங்காலி. ராமசாமி ஆதங்கப்பட்டார். கிழத்துக்கு புத்திய பாரு. ஒருத்தி பொறுமினாள். எங்களுக்கு சொல்லவே இல்லை. குணாவிற்கு கை நழுவி போய்விட்ட அவசரம். சொன்னா எப்படி சைட் அடிப்பீங்க? அதான் சொல்லல. மடிப்பு மஞ்சுளா நம்மட்டு சிரிப்பில் கலாயித்தாள். பொறாம. வயசு வித்தியாசம் இல்லாம நாங்களும் எல்லாரையும் பார்த்துதானே வைக்கிறோம். அது ஆண்களுக்கே உள்ள வியாதி. எவை என்னைக்கு மாட்டுவாள்னு கண்ணுல கொல்லி.
மஞ்சுளா வேலையை பார்த்து கொண்டே எல்லாரையும் அடிக்கண்ணால் பார்த்து சாட்டை அடி கொடுத்தாள். இந்த காலத்து ஆண் பெண்கள் சளைக்காமல் சங்கோஜம் இல்லாமல் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள். ராமசாமிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. மாப்பிள, வேலையை தொடர்வீங்களா மாட்டீங்களா என்று விநாயகம் கேட்டார். உத்தியோகம் புருஷ லட்சணம், கஞ்ச பிஸ்னாரி என்று கூறினார் பன்னீர்செல்வம். விடுடா, இப்பவே கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் கத்துக்கோ. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு பீலா விடாம மாமனாரோட போய் நிர்வாக இயக்குனரா உட்கார்ந்து பயிற்சி எடுத்துக்கோ. அவர்கிட்ட நெளிவு சுழிவு கத்துக்கிட்டனா இள ரத்தத்துல நாளைக்கு கம்பெனியை இன்னும் நல்லதனமா நடத்தலாம் என்று பாலு புத்தி சொன்னான். இத்தனை காலமாகத்தான் வரவுக்கும் செலவுக்கும் என்று கையை சுருக்கி கொண்டு இருந்தோம். இப்போது எதிர்பாரா அளவு பணம், நகை, சொத்து. வேலையை விட்டு உட்கார்ந்து பணக்கார மாப்பிள்ளையா செலவழிக்கலாம். பின்னால் எப்படியும் கம்பெனி கைக்கு வரும். அப்போது தடுமாறாமல் இருக்க இப்போதே போய் பயிற்சி எடுக்க இவனுக்கும் ஆசை. ஆனால் மாமனார் மாமியார் வாயில் அது பற்றி பேச்சே இல்லை. வழி எப்படி போய் பிடுங்க? பெரிய கம்பெனி முதலாளியின் மருமகன் சாதாரண எழுத்தராக ஒரு அலுவலகத்தில் குப்பை கொட்டுவது அவருக்கே அவமானம். கண்டிப்பாக அழைப்பார். கௌரவமாக போகலாம். ஆற்று தண்ணீரை வெள்ளம் அடித்து கொண்டு போகாது. புது தண்ணீர் புகுந்து நிரம்பும். அவசரப்பட்டால் அசிங்கம். அதனால் இவன் அது பற்றி பேச்சு எடுக்கவில்லை. மாமனார் அப்படித்தான் சொன்னார். எனக்குத்தான் உத்தியோகம் புருஷ லட்சணம். வேலையை விட்டால் மதிப்பு மரியாதை இருக்காதுன்னு மறுப்பு சொன்னேன். மீசில் மண் ஒட்டாமல் சொன்னேன். மாலை நடராஜ் மனைவிக்கு பூ வாங்கினான். 20 ரூபாய்க்கு 4 முழம். சுஹாசினிக்கு மல்லிகைப்பூ என்றால் கொள்ளை பிரியம். கொஞ்சமும் மற்ற பூக்கள் கலப்பில்லாமல் முதலிரவு கட்டிலை வெறும் மல்லிகைப்பூவினாலே அலங்கரித்து வைத்திருந்ததிலிருந்தே அது தெரிந்தது. உனக்கு மல்லிகைப்பூ என்றால் உயிரா? இவனே அன்று அவளிடம் வாய்விட்டு கேட்டான். ஆமாம். அப்போ வீட்டுக்கு வந்தா மல்லிகைப்பூவோட தான் வரணுமா? ம். இவனை இப்படி மாற்றியதற்கு அம்மா அப்பாவும் ஒரு காரணம். இதோ பார் நடராஜ், உன் கஞ்சித்தனத்தை எல்லாம் தாலி கட்டினது மூட்டை கட்டி வை. நீ கையை சுருக்கி தினம் வெறும் கையோட வந்தா பணம் தான் கொட்டி கிடக்கு. சம்பளத்திலேயாவது பூ வாங்கி வரலாமன்னு புது பொண்ணுக்கு நினைப்பு வரும். இல்ல, பணத்தால தான் தன் கழுத்துல தாலி. மத்தபடி விரும்பி திருமணம் முடிக்கலன்னு தன்னிறுக்கம் வரும். மாட்டுத்திறனாளியை அப்படித்தான் யோசிக்க வைக்கும். தினம் பூவோடும் அவளுக்கு பிடிச்ச தின்பண்டத்தோடும் வா. நீ பொண்ணை கொண்டாடுவதை பார்த்து பெத்தவங்களுக்கு உன் மேல மதிப்பு, மரியாதை, அன்பு, ஆசை, அக்கறை வரணும். தங்கமான மாப்பிள்ளையை தேடி எடுத்திருக்கிறோம்னு நினைச்சு பெருமைப்படணும் என்று சொன்னார்கள். சுஹாசினிக்கு தான் பணக்காரி, பெரிய இடத்து பெண் என்கிற கர்வம் துளியும் இல்லை. சாதாரண ஒரு நடுத்தர வர்க்க பெண் போலவே அவள் நடப்பு, பேச்சு எல்லாம். நமக்கு வீடு பார்த்து தனி குடித்தனம் போகும் வரை நாம என் வீட்டிலே இருக்கலாம். அதுதான் எனக்கு மரியாதை என்று சொன்னதற்கு கூட அவள் மறுப்பு சொல்லவில்லை. இவன் சின்ன வீட்டில் சிறியாரில் மனம் கோணாத வாழ்க்கை. தனக்கு ஏன் எல்லாமே நல்லபடியாக அமைகிறது? அவனுக்கே பல சமயங்களில் யோசனை, பெருமை. இப்போதும் அதே புலங்காகிதத்தில் பின்னால் வரும் லாரியை கவனிக்காமல் வண்டியை திருப்ப, சென்ற நிமிஷம் வரை உயிர் உடலாயிருந்த நடராஜ் சடுதியில் ரத்த சகதியானான். நடராஜுக்கு என்ன ஆச்சுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.